ஏங்க நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுவேன், அந்த வீடியோ பார்த்து சிரிக்கக்கூடாது. அப்படி சிரிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. ஏற்கனவே ஃபாலோ பண்ணாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க. என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க, இவ்வளோ பெருசுங்க, கொம்பு கும்பம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க. இந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த முட்டை பொறிக்கிறது, கொசு கிளம்புறது, வர்றதை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை மாற்றவே இல்லை, கேமரா அப்படியே வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குங்க. டேக்கப்பாது அப்படியே பறக்கு. அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்றோம். அப்படியே சுற்றி வரான். வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்தல மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே சத்து விழுதுங்க. கொசுங்க, ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில் தாழ்த்து. என்னங்க கேட்டீங்களா கதைய? பயங்கரமா இருந்தில்ல? இவ்வளோ பெரிய காட்டு எருமை அதை ஒரு பெரிய கொசு கூட்டம் அப்படியே போய் சாகடிச்சிச்சு, செத்து போச்சு அந்த காட்டு எருமை. ஏண்டா அதிபர் அண்ணா, உன் கதைக்கு அளவே இல்லாமல் போச்சுடா, என்னடா இப்படிலாம் கதை சொல்கிற? இவ்வளோ கொசு இவ்வளோ பெரிய காட்டு எருமையை காலி பண்ணிச்சாங்க அண்ணா சொல்லிட்டாரு. அதில் வேற தம்பிங்க கைத்தட்டி அதை ரசிக்கிறாங்க. அதாவது இவன் மேடைக்கு ஏறி என்ன பண்ணுறான்னா, கடைசி வரைக்கும் அரசியல்லாம் பேசலை, இந்த மாதிரி அதனால் ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்கானே தவிர மக்களுக்கான நல்லதெல்லாம் பெருசாக பேசுறதே கிடையாது. இப்போலாம் அதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஃபுல்லாக பொய் தான், கதை தான், அடிச்சு விட்றதான் மொத்தத்தையும் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பார்த்துங்க. இவ்வளோ பெரிய மாடை இவ்வளோ கொசுங்க சேர்ந்து கொண்டுடுச்சு, ஒரே அதில் கொண்டுடுச்சு, செத்து போச்சு. இந்த ஆள்லாம் என்ன ஜென்மனே தெரிலங்க. இவன் மற்றவங்களை பேசுகிறான், விஜய் அவர்களை பேசுகிறாங்க. பொய்யை நிறுத்திட்டு அரசியல் பேசியிருந்தாலே இந்த ஆளை எப்போ அரசியல்வாதியாவோ ஏதோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலராக ஏற்றிருப்பாங்க. 15 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பொய்யை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா இந்த ஆளை எவங்க கவுன்சிலராக கூட ஏற்றுப்பான்? எந்த ஜனத்துக்கும் மனசே வரல. இதில் வேற இவரை கை விட்டாங்க. டேய், உன்னை கழுவி விட்டாங்க, கழுவி விட்டாங்க, இது தேரவே தேராத கேஸ்ன்னு சொல்லிட்டு கழுவி விட்டாங்க. தம்பிங்களா, உங்கள் அண்ணன் கதை சூப்பராக சொல்கிறாரா. அவர் இப்போ நடிக்க போயிட்டார்ல, அப்படியே கொஞ்சம் டேரக்ஷனும் பண்ண சொல்லுது. நல்ல கதைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விட கண்டாவை பார்க்க முடியாது போகுது.